எங்க கூமாப்பட்டி வாங்கன்னு ஒரே விஷயத்த கண்டினியூ ப்ரொமோஷன் 5 கோடி ரூபா கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்களாம்மா. இந்த கவர்மெண்ட் நிதி ஒதுக்கியிருக்காங்க அந்த ஊரை டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்குறதுக்கு. பாரு அந்த ஊரோட வளர்ச்சியை பாருங்க, அது பாராட்ட வேண்டிய விஷயமா, அது வரவேற்க வேண்டிய விஷயம். அந்த கிராமம் உலகத்துக்கு தெரிய வருது. ஏங்க தண்ணியை பாருங்க, சர்பத்து மாதிரி இருக்குன்னு எவ்வளவு கிண்டல் கேள்வி இருந்தாலும் காதை வாங்கிக்காம அந்த நோக்கி பயணிச்சாரு பாருங்க, அது ஓகே. ஆனா அவர் இன்னைக்கு எங்கே அவங்க விடுறாங்க, அதை விடுறாங்க, இதை விடுறாங்க. ஆனா ஒரு வழி ஆக்கி விட்டுருவாங்க நம்ம ஆளுகளாம். யாரை கோமாளியாக்க இந்த சமுதாயம் முயற்சி பண்ணிச்சோ அவர் கதாநாயகன் விட்டார். ஜிபி முத்து ஒரு கோயில் பிரச்சனை பண்ணி ஒரு ரோடு இல்லை, இந்த ரோடு எடுத்து அவர் அண்ணன் பசங்களையும் தம்பி பசங்களையும் வளர்த்துக்கிட்டு அவர் ஒரு சாதாரணமாக இருந்த மனிதர் தான். நல்ல பொருள் ஈட்டியில் வந்துருச்சு. சின்ன கார் வச்சு நம்ம குடும்பம் சரிப்படாத பார்த்தீங்க, டிக்டாக் நம்பர்களே இந்த சார் சரிப்படலை அப்படி இதோ வாங்கி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி செட்டில் லைஃப் செட்டில். ஸோ இதுதான் லைஃப் செட்டிலுக்கான வழியான்னு நீங்கள் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சுற்றுற ஒரு ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் உங்களுக்கு தெரியும். காணா போன லட்சம் ஸ்டார் இருக்காங்க. வீட்டை சுற்றி ஹோம் டூர் காமிக்கிறது இல்லைம்மா, இதுதான் வெஸ்டர்ன் டைலட். இங்கே தான் கக்கா போவோம் அப்படிங்குது. நாங்களாம் சோறு விட்டு உண்டை கட்டி அடிச்சுட்டு இருக்கோம். என்னம்மா நாலேஜ் இது, அதை எடுத்து போடுறாங்கம்மா அப்படியே. அப்போ இவங்களோட சினாரியோலாம் பாருங்கள். ஒரு காலங்காலத்தில் சிக்கா மாமாவும் சூர்யாவுக்கு என்ன வேலைன்னா, என்ன காலங்காலத்தில் பொழந்துட்டு படுத்து கிடக்குற, காப்பி குடிக்கக்குள்ளே ஆரம்பம் வீடியோ தான் அமக்கலாம். காலையில் 5:30 மணிலேருந்து ஆரம்பம், ரெடி ஸ்டார்ட் அப்படின்னு ஆரம்பிச்சு விட்றாங்க. அப்போ இது எப்படி நல்ல அணுகுமுறையாக இருக்க முடியும்? திருச்சி சாதனா, ரவுடி பேபி சூர்யா, இப்படி இந்த காத்து கருப்பு கலை இந்த மாதிரி சொன்னோம்னு வச்சுக்கோங்க, போதும்டா வியூஸ் அப்படிங்கிற அளவுக்கு போகுது. எப்பா போதும்டாப்பா, போதுப்பா தாங்கலப்பா அப்படின்னு. அப்போ இது எப்படி, இது யாருக்கிட்ட தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியலையே. தூத்துக்குடி கொத்தனார்னு சொல்லி எதையோ பாட்டை போட்டு, ஏடா தூத்துக்குடி முத்து விளைஞ்ச ஊர், தூத்துக்குடி முத்து உப்பு, இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர், அதை உடனே தூத்துக்குடி கொத்தனார் பாட்டு எழுதிட்டாங்கம்மா. ஆமாம்மா, ரொம்ப நாளா தெரியல சார் இந்த பாட்டு என்னடா பாட்டுன்னு நினைச்சேன் சார். ஏமாடி வேற, அது ரொம்ப மோசமான பாட்டு. அதுக்கு மாதிரி நான் பாடவே தயாரா இல்லை. நடிப்பு அரக்கர்னு சொல்லி இறக்கி விட்டு களத்துல எங்கே போயிடுச்சே அவங்க பொருளாதார ஸ்டேட்டஸ், அவங்கள கொண்டு போய் தானே சார் பிக் பாஸ்ல இருக்கிறாங்க. அதுதான் நான் கேட்கிறேன். சேதுபதி பிச்சுக்கிறார் சார் மண்டைய, பாத்தீங்களா இல்லையா? பிச்சுக்கிட்டா வேலை வேண்டாம் எழுதி கொடுத்து போய் சொல்லுவாங்க. பிச்சுக்குவார் அப்படியே, தலையை பிச்சுக்குவாரு. வேற என்ன செய்யறாரு? கோட்டை கட்டுறாரு, கோட்டை கேட்டுவாரு. அவர் கொடுத்த அசைன்மெண்ட் அவர் செய்யறாரு. கொஞ்சம் கூட சொசைட்டி அக்கறையே இல்லாதவங்கள நீங்க சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கங்க சார். ரொம்ப நாளா இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். இப்போ எல்லாருமே கடைக்கோடி மக்களும் யூடியூபர்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. இதுல யார் நல்ல யூடியூபர்ஸ், யார் கரெக்டான விஷயங்களை சொல்லுவாங்க, எப்படி கரெக்டா ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கும்ல சார். இப்போ திருச்சி சாதனாவும் ஒரு யூடியூபர் தான், காத்து கருப்பு காலையும் ஒரு யூடியூபர் தான், நல்லா ஒரு ஃபுட்டை பற்றி ரிவ்யூ பண்ணுறவங்களும் யூடியூபர் தான். இல்லை நாங்கள் எப்படி கரெக்டான யூடியூபர்ஸை தெரிஞ்சுக்கிறது? வடிவேலு ஒரு படத்தில் மஞ்சள் சட்டை போட்டிருப்பாரு. கடைசியாக சத்யராஜ் 2 பாக்கெட்லேருந்து பாம்பு எடுப்பார். கையை விட்டு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லுவார்ல. கேள்வி முடிஞ்சதுமா, நீ கிளம்பலாம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். இதை எதிர்பார்க்கல சார். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். கடல்லையே இல்லன்ட்டீங்களா? 2 பாக்கெட் எடுத்து போடுவார். வெறும் இந்த சொக்கா இருக்கும்ல, மனசு வலிக்கும் சார் எல்லாத்துக்கும் கேட்கறவங்க. பட்டாப்பட்டி காய்ச்சிட்டு எடுத்து வீடு காய்ப்பார். ஒண்ணுமே இல்லையா? உயிரை கொடுத்து அலாகிருத்தம்லாம் மாறிடுச்சு. உயிரை கொடுத்து என்ன பண்றது, வியூஸுக்கு என்ன பண்றது பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா டப்புன்னு 2 குண்டுல முடிச்சிட்டீங்க. அவ்வளவுதான். அதான் யூடியூபர். ஏமா நீங்க வேற, அதாவது கொஞ்சம் கூட சொசைட்டி அக்கறையே இல்லாதவங்கள நீங்க சொல்றீங்க. யூடியூபரா இல்ல, இப்போ எழுத்தாளன் அப்படிங்கிறது. இந்த அலுவலகத்தில் உள்ள புத்தகங்கள் பாருங்க, இது எல்லாமே உலகத்தை பிரட்டி போட்ட புத்தகங்கள் தான் நான் வச்சிருக்கேன். இந்த புத்தகங்களை எடுத்து படிங்க. இதுல உங்களுக்கு கொச்சையா கிரிஞ்சா ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்தை நீங்க புத்தகம்னு சொல்லுவீங்களா? உதாரணத்துக்கு பிளாட்ஃபார்ம்ல அந்த காலத்துல மல்கோவா ஆண்டின்னு கதை எழுதி போடுவாங்க. செக்ஸ் போட கதை எழுதியிருப்பாங்க. கதை ரீடிங் ஸ்டோரி இருக்கு, இன்னைக்கு இருக்கு, பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. அந்த புத்தகமும் இந்த புத்தகமும் ஒன்னான்னு கேட்கிறேன். கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அதுவும் இது ஒன்னான்னு கேட்கிறேன். இல்ல கண்டிப்பா இல்ல. அவ்வளவுதான். யார் நல்ல யூடியூபர்ஸ், யார் கிட்ட யூடியூபர் நீங்களே சொல்லிடலாம். ஒரு சொசைட்டில ஒரு விஷயம் நடக்குது, ஒரு அவலம் நடக்குது, அந்த அவலம் மீடியா சேட்டலைட் தொலைக்காட்சிகளே ஓடிடும். பட் அது நீங்க ஒரு அரை மணி நேரம் நியூஸ், நீங்க ஒரு ஆல்சோ நியூஸ் ரீடர் தானே, ஒரு ½ அன் அவர் பேக்கேஜ், ஒரு நியூஸ்ங்கிறது பேக்கேஜ். அந்த பேக்கேஜுக்குள்ள அந்த நியூஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் அதிகபட்சம். ஒரு பேக்கேஜ் எடுத்தா 4 மினிட்ஸ் 5.1 இப்போ வைக்கிறீங்க. 5 நிமிஷம் பேக்கேஜ். அதுக்கு மேல நியூஸ் சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அடுத்தடுத்த நியூஸ் போயிட்டே இருக்கணும். ஏன்னா ஹாட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கணும். 24 hours சேனல் நடத்துறதுல எவ்வளவு கஷ்டமா நியூஸ் சேனல் நடத்துறது. கண்டிப்பா. அப்ப அதை விவரிச்சு இது எப்படி நடந்துச்சுன்னு போடுறது தான்
ஒரு ஒரு நல்ல செய்தியாளனுக்கு ஒரு 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 ஊடகவியாளனுக்கு அழகு. பட் இங்கே அப்படி இல்லை. உதாரணத்துக்கு பாரதியோடைய பிறந்தநாள் வந்துச்சு. ஆக்சுவலாக 11/12 சூப்பர் ஸ்டாரோட பிறந்தநாள். 11/12 நான் ஊரில் என்னோட லைப்ரரி இங்கே எப்படி புத்தக சாலை இருக்கோ அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் லைப்ரரி இருக்கு. அது எங்கள் வீட்டில் எடுத்தது. ஆமாம், அது எங்கள் தந்தையாரோட லைப்ரரி மேலே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அது. அதில் எடுத்த வீடியோ அது. எங்கள்கிட்ட இருந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ஆக்சுவலாக லைட் இருந்துச்சு. பட் பெரிய லெவலில் எனக்கு செட் பண்ண தெரியாது. கொஞ்சம் தான் சரி பாரதிக்கு எதை பேசணும், பாரதியை விடக்கூடாது அப்படி சொல்லி. ஏன்னா பாரதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரதியாரெல்லாம் நம்ம கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காண்டி தெரியல எனக்கு. பாரதி ஏன் அவரை ட்ரோல் பண்ணுறாங்க, என்னாச்சு? இல்லை சார், அவர் ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து ஏதாவது ஒன்று சொல்லிடுவார். அதை வச்சு ட்ரால் பண்ணுறது தானே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இது. இல்லையே, பாரதியெல்லாம் ட்ரோலுக்கு அப்பாற்பட்டவர். ரொம்ப பெரிய கவிஞன்மா, புரட்சி கவிஞன்மா. அது ஒத்துக்கிட்டு தான் சார். கடைசி நேரத்தில் கூட சாவர தருவாயில் கூட ஒருத்தன் கிளம்பி பேசுகிறேன்னா பாரதியோட கவிதையை பாடினா வெளில வந்துடுவான். அந்த மாதிரி ஒரு பாடலாசிரியர் பாரதி. ஏன்னா போயட்ரிலாம் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது. சரி, பாரதிக்கு அவரோட வாழ்வுக்கு நடந்த கதையெல்லாம் கொஞ்சம் தொகுத்து ஒரு வீடியோ போட்டோம்மா. 1200 பேர் பார்த்துருக்காம்மா. சத்தியமா, பொய்யெல்லாம் இல்லை, என் சேனலில் இருக்குது, எடுத்து போட்டு பாருங்க. வெறும் 1200 பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் இதே திருச்சி சாதனா, ரவுடி பேபி சூர்யா, இப்படி இந்த காத்துக்கருப்பு கலை இந்த மாதிரி சொன்னோம்னு வச்சுக்கோங்க, போதும்டா வியூஸ் அப்படிங்கிற அளவுக்கு போகுது. எப்பா எனக்கு போதும்டாப்பா, போதுப்பா தாங்கலப்பா அப்படின்னு. அப்போ இது எப்படி, இது யாருக்கிட்ட தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியலையே. பாரதியை பற்றி நான் தெரியாத விஷயங்கள் எதுவும் போட்டுலம்மா. பட் நான் பாரதியை பற்றி போடுறேன், போக மாட்டேது. வஉசியை பற்றி பேசி போடுறேன், போக மாட்டேது. எனக்கு வந்து நான் இன்றைக்கி சொல்கிறேன், நான் யூடியூபர்லாம் கிடையாது. நான் அதை வெளிப்படையாக சொல்கிறேன், நான் யூடியூபர் அந்த வேலை கிடையாது. எனக்கு தொழில் 1000 தொழில் இருக்குது. நான் இது ஒரு இது எப்படி சொல்கிறது, இது என்னோட ஒரு பேஷன். எனக்கு ஒரு ஆவணப்படுத்திட்டு போகணும். நான் சம்பாரிச்சு வர போச்சு சொத்துக்களோ டாக்குமெண்ட்டுகளோ பேசாது. அது என் வாரிசுகளுக்கு மட்டும் தானே கிடைக்கும், உனக்காக கிடைக்கும், அடுத்தவனுக்கு கிடைக்காது. ஆனால் நான் கொடுத்துட்டு போகிற இந்த டீச்சிங் இருக்குல்ல, இது பொது தான். கம்யூனிஸ்ட் பேர் பொது உடைமை. நீ யார் உண்மை என்னோட பேச்சை நீ நாளைக்கு கேட்டுக்கலாம், ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கலாங்கிறது தான் நான் வச்சுருக்கேன். வேறு எந்த ஐடியாவும் எனக்கு ஒன்றும் கிடையாது. இதில் என்ன வேத்தாவடிது எனக்கு மட்டும் ஊருக்கு கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கணும்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு, பேசுகிறேன். அது பேசுறதுலேயே எவ்வளோ உடம்பு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து தொலையுது. எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணி தான் உட்காந்து பேசுகிறேன். எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏசி ரூமில் கூலிங் கிளாஸை போட்டு உட்காந்து பேசுகிறான்னு. அம்புட்டு நோயிடா, அம்புட்டும் பிரச்சனை. ஆமாம், இன்னைக்கு கிளாஸ் இல்லை, சுத்தமாக பார்க்கவே முடியல என்னால் கண்ணு. அதனால நம்ம இந்த ஆவணம் வந்து நான் மடித்த பிறகும் பேசும். நிச்சயமா நாமளே சொல்லுவோமே, நீங்களும் தான் ஆவணத்தில் இருக்கிறீங்க. நான் மடித்த பிறகு இது பேசும், இந்த ஆவணம் பேசும். அதுதான் முக்கியம். இங்கே அன்னைக்கு சென்னை அப்படின்னு சொல்லி சுதந்திரம் அடைஞ்ச போது மெட்ராஸ் காமிக்கிறாங்களே, திஸ் இஸ் பக்கிங் கால்வாய் இப்படி இருந்துச்சு பிளாக் அண்ட் ஒயிட்ல. அதை பார்க்கக்குள்ள உனக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, ட்ரை சைக்கிள் இப்படி இருந்திருக்கு, எல்ஐசி இப்படி இருந்திருக்குன்னு. இந்த சிங்கப்பூர்ல வந்து ஜானி படத்துல அக்கறை சீமை அழகி நிலைன்னு ரஜினிகாந்த் பாட்டு, சீன தமிழர் மலைய மக்கள் வாழும் சிங்கப்பூர்னு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி படம் அது. அதுல சீன தமிழ் மலைய மக்கள் எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்கடான்னு சொல்லி பாட்டு இருக்கு. அப்புறம் வெளிநாட்டை பார்க்குற ஒரு வாய்ப்பு இருக்கு. எனக்கு சங்கர் சாரோட பிடிக்கும். வெளிநாட்டில் விட்ட கேமரா வைக்கிற கிண்டல் பண்ணியிருக்கேன். ஆமாம், இங்கே ஊட்டி கொடைக்கானல் எடுக்கலாம், வெளிநாடு தூக்கிட்டு போகிறான் கேமரான்னு. நோ, அந்த கண்ட்ரிக்கு நம்மளால போக முடியாது. பட் அந்த கண்ட்ரி எடுத்து வர்றாருல, செலவு பண்ணால் கூட இனி இப்போ சுவிட்சில் இருக்க மாதிரி கற்பனை பண்ண முடியுமா? அந்த சுவிட்சர்லாந்து அந்த எடுத்து வர்றாருலம்மா, அதை பார்த்துக்குறோம்ல, தெரிஞ்சுக்கிறோம்ல. அது எனக்கு ஃபாரின் மூவிஸ்லாம் அது தான் பார்ப்பேன், அந்த ஊரெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். ஸோ ஒரு யூடியூப்னா நீங்கள் அதில் ஒரு நல்ல விஷயங்களை சொல்லணும். பயமா, சின்ன பயமா தச்சோடு இருக்காம்மா, செவ்வளோ கிழிச்சு போடலாம்ல இருக்கு. ஷாம்பு எடுத்து வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொன்னீங்கன்னு ஷாம்பு எடுத்து வச்சு இதில் போடுறேன், வாயில் போடுறேன், ஷாம்பை ஊற்றி பானிபூரில் வாயில் போடுறேன்னு. பானிபூரில் கரைச்ச தண்ணியே மாட்டு சாணி கலரில் இருக்குது. அதோட போடக்குள்ள எனக்கு அந்த ஃபீலிங் தான் வரும், மாட்டு சாணின்னு. ஷாம்பை ஊற்றி போடுறாங்கிறான், சோப்பு நுரைய போடுறான். இவன் போடலாமா, போட்டு துப்பிட்டு அவன் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த சும்மா தள்ளி இல்லை மவுத் வாஷ் இருக்குல்ல, அது கூட ப்ளூவாக தான் இருக்கும், கொப்பளிப்பேன் வாய்க்கு நைட்டு படுக்கல. அவன் அதை கூட ஊற்றி பண்ணலாம். பட் குழந்தைங்க ட்ரை பண்ணுது. ஒரு கிணத்துல அவன் குதிக்கிற மாதிரி வைக்கிறாங்க, சுற்றி கேமரா இருக்கு, சுற்றி ஸ்விம்மிங் பூல் வீரர்கள் இருக்கிறாங்க, லைஃப் ஜாக்கெட் இருக்கு, கிணத்துக்குள்ள டியூப் கிடக்கு. அந்த கேமராவோட இன்னொரு ஃப்ரேம் ஷாட்டை நான் பார்த்தேன். ஆக்சுவலாக எடிட்டிங் மிஸ் ஆகி வந்தது தான் அது. உள்ள அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூர், உள்ள ஆளுங்க இருக்கிறாங்க அந்த பையனை தூக்குறதுக்கு. இவன் குதிச்சுட்டு மேலே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றான். என்னடா ஃப்ரெண்ட்ஸா, டே உன் வயசு என்ன என் வயசு என்னடா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னடா கதையாக இருக்குது இது.
இது என்ன கதையா இருக்குது? இவங்கெல்லாம் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்குறேன் நான் பேசுகிறேன். இலக்கியெல்லாம் வந்து இப்போ சமையல் பண்ணிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, டீசெண்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விளாக்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நல்லா சமைப்பாங்களாம்மா? சமையல்காரி இந்த தூத்துக்குடி கொத்தனார் சமையல்காரிம்மா, நல்லது டெக்னிக்கலாக ஆளுதானம்மா. தூத்துக்குடி கொத்தனார்னு சொல்லி எதையோ பாட்டை போட்டு ஏடா தூத்துக்குடி முத்து விளைஞ்ச ஊர், தூத்துக்குடி முத்து உப்பு, இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர், அதை உடனே தூத்துக்குடி கொத்தனார் பாட்டு எழுதிட்டாங்கம்மா. ஆமாம்மா, சமையல் ரொம்ப நாளா தெரியல சார் இந்த பாட்டு என்னடா பாட்டுன்னு நினைச்சேன் சார். ஏமாடி வேற, அது ரொம்ப மோசமான பாட்டு, அதுக்கு மாதிரி நான் பாடவே தயாரா இல்லை. அவங்க சொல்றாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இந்த உப்மா படத்தில் நடிக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேம்மா. உப்மா படம் இருக்குல்ல, படம்னா வேற லெவல்ல இருக்கு படம், ஓகே. அது ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போடுவாங்க, இப்போ டேரக்டருக்கே தனியாக ஆஃபீஸ் இருக்கும், டேரக்டர் ப்ரொடியூசர் பக்கம் காத்திருப்பாரு. உப்மா படம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணிடலாம் படம் எல்லாமே. ஆமா சார், எப்படி சார் உங்களுக்கு படம் புக்காது? இல்லைம்மா, எந்த படமா தேட்டரில் வந்துச்சு? எந்த படம் தேட்டரில் வந்திருக்கு? யாருக்கு தேட்டரில் வந்திருக்கு படம்? இப்போ 2 மூவி பண்ணி நீங்க தான் சார் சொல்றீங்க, அவங்க சகல செல்வாக்கோட வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். விளாக்ல பாக்குறேன் பிரம்மாண்டங்களா இருக்கு சார். ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, உங்களுக்கு நிறைய ஆக்சஸ் இருக்கு, எங்களுக்கு ஆக்சஸ் இல்லை. உங்களுக்கு நிறைய அவைலபிலிட்டி இருக்கு சொசைட்டில, எங்களுக்கு அவைலபிலிட்டி இல்லை. எங்களை யாருமா பாக்குறா? நான் விலாக் பண்ண யாராவது பாப்பான பண்ணினோட விலாக் பண்றேன் சார். மறுபடியும் நானும் சொல்றேன் சார், எனக்கு கீழே கமெண்ட்ல நீ ஒரு பொண்ணு தானே திட்டுவாங்க. என்ன பண்றது? நான் என்ன சொல்றேன், நான் பண்ணினோட விலாக் பண்ண யார் பாப்பா? இப்போ ஈஸி எடுக்கிறது தான் பண்ணினோட இருந்தேன். நமக்கு டேய் ரெட்ட புல்லட்ல அப்படி வந்தவன்டானா என்னைய போய் வேக்கு சொல்லுவார்ல. உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் சார், யார் ஜட்டியோட பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கல்ல, பண்றாங்களே இருங்க நான் காமிக்கிறேன். இது இந்த 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 இதுவாம்மா ஏம்மா, இது எப்படிமா கன்றா? இதை போய் என்ன பார்க்க சொல்ற? நான் ஏதோ பொம்பளை பிள்ளை சட்டியோட எடுத்து கொடுத்தேன், பயிலுக படத்தை கொண்ட காமிக்குது. இந்த கன்றாவி எப்படி வேற பார்க்க வேற அட சை, ரொம்ப கன்றாவி கூத்தா இருக்குமா நீ வேற. யாரு சட்டியோட பண்றானு சரி, பொம்பளை பிள்ளை சட்டியோட பண்ணதுலோ பாத்தீங்கல்ல. இதை நான் எதுக்கு பார்க்குறேன் கர்மத்தை கன்றாவி. ஸோ அபச்சாரம் அபச்சாரம், இதை முன்னாடி என்னட்ட காமிக்குது பாருங்க. நான் ஏதோ பொம்பளை பிள்ளை பண்ணது போல இருக்கு. அதெல்லாம் பாத்துருப்பீங்க சார். இதுதான் சார் இப்ப ட்ரெண்ட். நீங்க தான் கேட்டீங்களா ஆக்சஸ் இல்ல, நீங்க பாத்தீங்களா ஆக்சஸ்? ஐயோ இதை பார்க்கவே முடியல, ஆம்பளை துண்டை கட்டி நிக்கிறான்பா. ஏமா நீ வேற அக்கிரமம் கட்டி அடிக்கிறாங்க, அது எப்படி பாக்குறது? இல்லம்மா, எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இருக்கு சார். இப்போ நீங்க வந்து பொதுப்படையா தான் சார் இப்ப பேசணும். நாங்களுக்கு இல்லம்மா, இந்த பேர் எல்லாம் பாவமா இருக்கான் பையன், கேமராமேன் ட்ரைபேட் மாதிரியா இருக்கான் ஆளு. எங்க போறது? ஒரு ஆளுமா ஆம்பளைங்களுக்கு எதுவும் ஆக்சஸ்? ஏதோ நீங்க சொல்றீங்க ஒரு ட்ரிப் போறீங்க, கார் வந்து எல்லாரும் காசிப் பேசதான் விரும்புறாங்க, அதுதான் வந்து லைக் பண்றாங்களோ. ஏன்னா காத்து கருப்பு கலையும் ஷக்கிலா திருச்சி சாதனா இவங்கெல்லாம் உட்காந்து சும்மா பேசினாலே நல்லா ரீச் ஆகுதே சார். அதாவது இதில் சகிலாவை சேர்க்காதீங்க, ஏன்னா அவங்க ஷீஸ் அவர் சொசைட்டி விஷன் இருக்கு. இல்ல நான் தப்பா சொல்ல சார், அவங்க வந்து சும்மா கேள்வி கேட்கலமா. இப்போ நீ ஒன்றும் இல்லை, இப்போ நீ தமிழ்லேயே வந்து சாதனா போட்டாவை இப்படி 4-5 போட்டா வையன் ஓடு வீடியோ போவோம். அது ஏன் போணுச்சு, எதுக்கு போணுச்சு சம்மந்தம்? கமெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசுனவங்களாம் விட்டுட்டு வேற எங்கேயோ போயிடுவாங்க. வேற இது இப்போ வந்து இது போட்டிருக்கு, மொட்டை போட்டிருக்குமா யார்? திருச்சி சாதனா சாமி, இது கோயிலுக்கு விட்டுச்சான்னு தெரியல. அவனை கேட்குறான், சாதனா அங்கே மட்டும் தான் மொட்டை அடிச்சிருக்கியா அப்படின்னு. ஆமாண்டா வாங்கடா அப்படிங்குது. ரொம்ப முடியலாம பார்க்க சகிக்கலன்னு வச்சுக்க, அப்படி பேசுதுமா. அது உட்காந்துருக்கு சரி. இப்போ அந்த இன்னொன்று ஒரு பொண்ணு ஒன்று பாவம், அவங்கெல்லாம் வந்து மாதிரி இல்லத்தரசிகள் மாரி தெரிஞ்சாங்க, குடும்பமாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் மாரி இருந்தாங்க. பேர் கூட சொல்லிடுவேன், வேண்டாம். யாரு சார்? அது ஒரு பைலட்டுங்கிற பேர் கொண்ட ஒரு சேனல். அந்த பொண்ணு என்ன செய்யுதுன்னா, எந்த அளவு ஃபோட்டோஸில் ஏதாவது இறக்கி போட முடியுமோ அந்த அளவுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டு, புகழ் ஏறணும் ஆடை குறையணுங்கிற மாதிரி ஆயிட்டு. ஆடையை வந்து குறைக்க குறைக்க வியூவர்ஸ் அதிகரித்து வருமானங்களில் போயிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு போகுது, டேக் ஆஃப் ஆகி. அப்போ அது வந்து எனக்கு சங்கடமாக இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ என் பையன் கூட இன்னைக்கு கேட்டான், அப்பா நீங்களும் பிக் பாஸ்லாம் போவீங்களாப்பா அப்படின்னு கேட்டான். இல்லையப்பா அப்படிலாம் எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லையே. என்ன ஏன்டா இப்படி சொல்கிறது? அது புழல கூட போயிட்டு வந்துடும்டா. புழல் ஜெயிலுமா, அது போய் ஒரு 3 மாதம் உட்காந்துட்டு வரலாம்ல.
நல்லா மெடிடேஷன் பண்ணி அமைதியாக புத்தகத்தை எழுதிட்டு. ஏன் சார் பார்வதிலாம் போயிருக்காங்க, சும்மா போய் ஒரு விசிட் அடிச்சுட்டு வாங்க சார் பிக் பாஸ். யார் பார்வதி? நீ என்ன காசு வச்சிருக்கு தெரியுமா கையில? என்ன காசு வச்சிருக்கு தெரியுமா கையில? இன்னைக்கு தாய்லாந்து ட்ரிப் அடிச்சுட்டு போகுது. டே வாங்கடா அப்படிங்க ரொம்ப இனிமையான குரல்ல, டே வாங்கடாங்க என்னென்னு தெரியுமாடா அப்படின்னு தூக்கி பீச்சில் அதை காட்டக்கூடாதெல்லாம் காமிச்சு வீடியோ போட்டுச்சது. இன்னைக்கு அவங்க லெவல்லாம் வேற மாதிரி ஆயிட்டுமா. பொருளாதாரம் எங்கெங்கேயே போகுது காசு. தண்ணி பழம்னா இன்னைக்கு எங்கேயே போயிட்டாரு தண்ணி பழம். விஜய் இப்படி பண்ணாரு பாவி. அவர் சிவகுமார் சார் பையன் சூர்யா என்ன அந்த போட்ட ஷர்ட்டு 10,000 ரூபா இருக்கும். அவர் போட்டிருந்தது டெனிமில் போட்டிருந்தாரு ஒயிட் ஷர்ட்டு. அந்த ரிச்சான ஒயிட் ஷர்ட்டு வேற மாதிரி. அவர் போட்ட பேண்ட் குறைந்தது 15,000-20,000 இருக்கும். ஆர்டிஓ போட்டிருக்க ஆர்டிஓ இருக்காங்களா, ஆர்டிஓ ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர், அது போட்டு டக்கின் பண்ணிருப்பாரு அந்த பேண்ட்டு. அது ஆக்சுவலாக ஆர்டிஓ போடுறது விலை கம்மி, அவர் போட்டிருப்பாரு. அப்படி போட்டிருந்த ஒரு ஷார்ட்டை கொண்டாந்து வச்சு நடிப்பு அரக்கர்னு சொல்லி இறக்கி விட்டு களத்தில் எங்கே போயிடுச்சே அவங்க பொருளாதார ஸ்டேட்டஸ். அவங்களை கொண்டு போய் தானே சார் பிக் பாஸ்ல இருக்கிறாங்க. இல்ல அதுதான் நான் கேட்கிறேன். சேதுபதி பிச்சுக்கிறார் சார் மண்டைய, பாத்தீங்களா இல்லையா? பிச்சுக்கிட்டா வேலை வேண்டாம் எழுதி கொடுத்து போய் சொல்லுவாங்க. பிச்சுக்குவார் அப்படியே தலையை பிச்சுக்குவாரு. வேற என்ன செய்யறாரு? கோட்டை கழட்டுறாரு, கோட்டை கேட்டுவாரு. அவரு கொடுத்த அசைன்மெண்ட் அவர் செய்யறாரு. அவர் மேல நல்ல மரியாதை இருந்துமா எனக்கு. நம்ம இதெல்லாம் என்டர்டெயின் பண்ண கூடாதுமா. நம்ம இப்ப இது இவங்களை திட்டுறதுனால எனக்கெல்லாம் விருப்பமே கிடையாது. டயர்னஸ் தான் ஆகுது. எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லணும்ல. பாய்சனும் வெள்ளை கலராக தான் இருக்கு, பாலும் வெள்ளை கலராக இருக்கு. பட் திஸ் பாய்சன் திஸ் பாலுங்கிற ரெண்டு டிஃபரன்ஸ் சொல்லி தரணும்ல. ரெண்டையும் குடிக்கலாம். உன்னை குடிச்சா பரலோகம் போயிடுவேன், பால் குடிச்சா நல்லா இருப்பேன். நீங்க சொன்ன மாதிரி ஜிபி முத்துக்கிட்ட ஒரு விஷன் இருந்தது. அவரை வந்து பிக் பாஸ்ல இருக்கும்போது கூட ஒரு பையன் கஷ்டப்படுறாரு அதுக்காக வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஆனா இப்ப இறக்குனவங்க எல்லாருமே ஒரு நெகட்டிவ் ஃபேம்ல நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். யாரை கோமாளியாக்க இந்த சமுதாயம் முயற்சி பண்ணிச்சோ அவர் கதாநாயகன் விட்டார் ஜிபி முத்து. ஜிபி முத்துமா அவர் ஒரு கோயில் பிரச்சனை பண்ணி அவர் ஒரு ரோடு இல்லை, இந்த ரோடு எடுத்து அவர் அண்ணன் பசங்களையும் தம்பி பசங்க நினைக்கிறேன் வளர்த்துக்கிட்டு அவர் ஒரு சாதாரணமா இருந்த மனிதர் தான். நல்லா பொருள் ஈட்டியில் வந்துருச்சு. சின்ன கார் வச்சு நம்ம குடும்பம் சரிப்படாத பார்த்து எங்கள் டிக்டாக் நம்பர்களே இந்த சார் சரிப்படலை அப்படி இன்னும் வாங்கணும்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி செட்டில் லைஃப் செட்டில்டு. ஸோ இதுதான் லைஃப் செட்டிலுக்கான வழியான்னு நீங்கள் தெரியக்கூடாதுன்னு சொல்ல வரேன். நீங்கள் சுற்றுற ஒரு ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் உங்களுக்கு தெரியும். காணாம போன லட்சம் ஸ்டார் இருக்காங்க இங்கே எல்லாரும். எல்லாம் கூமாப்பட்டி அவரு கூமாப்பட்டி ஸ்ட்ராட்டஜிமா அது வேற கதை. அது இவங்க கிடையாது. இந்த கும்பல் கூர்காஸ் கிடையாது. அவர் வேற. அவர் நிறைய புத்தகம் படிச்சு ஸ்ட்ராட்டஜியா இப்படி செஞ்சா இப்படி வரலாங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. அரிஸ்டாட்டிலை பத்தி எல்லாம் பேசுறாரு. வந்தாலே நீ வேணுமா காமெடி பண்ணிட்டு என்ன சார் சொல்றீங்க? நான் ரொம்ப எளிதாக தான் நினைச்சேன். இல்ல அவர் பிளானே இதுதான், இப்படிதான் வரணுங்கிற விஷனோட உள்ளது. ஒரு மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் MBA ME இந்த மாதிரி பிளான் பண்ணி அடிப்பாங்க தெரியுமா. இப்படி வரணும். என் கிராஃபு இப்போ டிசம்பரில் நான் இங்கே இருக்கேன், மார்ச்சில் இங்கே இருப்பேங்கிற கிராஃப் அவர்கிட்ட இருந்திருக்கு. எங்க கூமாப்பட்டி வாங்கன்னு ஒரே விஷயத்த கண்டினியூ ப்ரொமோஷன் 5 கோடி ரூபா கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்களாம்மா. இந்த கவர்மெண்ட் நிதி ஒதுக்கியிருக்காங்க அந்த ஊரை டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கிறதுக்கு. அப்ப பாரு அந்த ஊரோட வளர்ச்சியை பாருங்க. அது பாராட்ட வேண்டிய விஷயமா, அது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். அது நாங்கள் அதை அப்படி பாருங்க. அந்த கிராமம் வந்து உலகத்துக்கு தெரிய வருது. ஏங்க தண்ணியை பாருங்க சர்பத்து மாதிரி இருக்குன்னு எவ்வளோ கிண்டல் கேள்வி இருந்தாலும் காதை வாங்கிக்காம அந்த நோக்கி பயணிச்சார் பாருங்க. அது ஓகே. ஆனால் அவர் இன்னைக்கு எங்கேயோ அவங்க விட்றாங்க, அதை விட்றாங்க, இதை விட்றாங்க. ஆனால் ஒரு வழி ஆக்கி விட்ருவாங்க. நம்ம ஆளுகளாம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நம்மளும் என்ன சொல்றீங்க? பிக் பாஸ் இப்போ எனக்கு ஒரு சம்பளம் போட்டு உள்ளே கூப்பிட்டா கூட நான் போய் என்னால் இருக்க முடியாதுமா. நான் ஒரு மாதிரியான ஆளுமா. நான் ஒரு சுதந்திர பறவை. நினைச்சா பேச வேலை எல்லாத்தையும் நான் போகிறேன் அப்படி நான் பாட்டு எழுந்து போயிட்டு இருப்பேன். நம்ம போய் அந்த வீட்டில் இருந்துட்டு சார் இந்த கோமாளி இந்த பொண்ணு இந்த பேக்கப் பார்த்தாலே சிரிப்பு நான் வச்சிருக்கேன். பிக் பாஸ்ல வாங்கலாமா, முன்னாடியே வாங்கியிருக்கேன். கிராஸ்ல போட்டு லெதர்ல போட்டு செல்போனு எல்லாம் பணம் கணெல்லாம் வச்சுக்கிறது. பணமே இல்லை இப்போ எங்க, அதான் எல்லாம் ஜிபே வந்துருச்சு. ஸோ அதை நம்மளால செய்ய முடியாது. இப்போ அவங்க செய்யற வேலையை ஒரு நாள் நம்ம செய்ய முடியாதுமா. நம்ம செய்யற வேலையை அவங்களால செய்ய முடியாது. அவங்க செய்யற வேலையை நம்ம செய்யறதுக்கு நான் இறங்கி போக முடியாது. எனக்கு அது அவசியமும் இல்லை. பட் நம்ம செய்கிற வேலையை அவங்க வரணும்னா நிறைய புத்தகங்கள் படிக்கணும், இலக்கியங்கள் படிக்கணும், நிறைய அரசியல் தெரியணும், நிறைய பொது விஷயங்கள் தெரியணும், பொது மனிதனோட வழி தெரியணும். வழியே தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அவங்க லைவ் போடுறாங்கம்மா திருச்சி சாதனை. ஆடா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயாவோட வாய்ஸ் ஒன்று ஃபேமஸ் ஆச்சுல, ஆடாங்க உமால அப்படின்னு அந்த மாதிரி போதுமா. அவரோட வாய்ஸ் பயங்கர ஃபேமஸ் இல்லை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயா வாய்ஸ். எவ்வளோ மீம்ஸ் போடுறாங்க வச்சு வச்சு
டிஎம்கே பேச்சாளருமா அம்மால அந்த மாதிரி போதுமா வீடியோ? நீங்கள் பார்த்து எடிட் பண்ணி வெட்டி தமிழ் வச்சு ப்ரொமோ வச்சு காப்பரேட் வச்சு ஒரு வீடியோ போட்டாங்க. என்னடா அது 4000 இழுத்துட்டு நடக்குது, அப்படிதான் கிடக்கு, இழுத்துட்டு கிடக்கும். அப்படியே சில வீடியோ செத்துருது 4000 3000. அப்போ அவங்க போட்டாலே போகுதே. நான் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து நான் இந்த இடத்துக்கு வர்றேன், நீங்கள் வந்தால் என்னை மீட் பண்ணலாம் அப்படின்றாங்க. கூட்டம் கூடுதே. பஸ்ல போறாங்களே சார், பஸ்ல போகும்போது லைவ் போட்டாலே போடுதே சார். போகுது வியூஸ் போகுது அவங்களுக்கு. அப்போ ரசனையில் மாற்றம் ஏற்படுதா, நடித்தவர்கள் மாற்றமா, இல்லை நடிக்க இப்படி பார்வையாளர்களுக்கு மாற்றமானே தெரியலையே. ஒண்ணுமே புரியலையே, ஒண்ணுமே ஒரே குழப்பமா இருக்கு. எம்ஏ பிளாசபி அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுங்க கோவை சார்லாம். எம்ஏ பிளாசபி செந்தில் அடிச்சுட்டு காது கேட்காது கல்யாணமா எப்போதுமே வச்சுக்கலாம் அப்படின்னு வரல. அதுமாரி ஒரே கொஸ்ட குப்பமாக இருக்கு மாதிரி கவுண்டர் பண்ணி. அதுமாரி அப்படிதான் இருக்கு இப்போ நிலைமை, அப்படிதான் இருக்கு. மோசமாக போயிட்டு நம்ம படுமோசடியாக போயிட்டு. இது ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா சர்ச் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இவங்களதெல்லாம் பேரை போட்டாலே வந்துருது சார். அதாவது இவங்களாம் அந்த ஊரில் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சங்கடமாக இருக்கு. எப்படி இவங்க எதிர்கொள்வாங்க அந்த ஊரை. இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியலம்மா, நம்ம இந்த இவ்வளோ விஷயங்களை எடுத்து பேசி என்ன சொல்கிறது, வார்த்தைகள்லாம் வயிற்றுலேருந்து முடியலை. அந்த அளவுக்கு எனர்ஜியை செலவு பண்ணி பேசுகிறோம், கண்டினியூவாக பேசுகிறோம். ஆனால் அவங்க பேசுகிறது பூரா பேட் வேர்ட்ஸு, நிறைய சீனரிங்ஸு, வீட்டை சுற்றி ஹோம் டூர் காமிக்கிறது இருக்குல்லம்மா. இதுதான் வெஸ்டர்ன் டைலக்ட். இங்கே தான் கக்கா போவோம் அப்படிங்குது. நாங்களாம் சோறு விட்டு உண்டை கட்டி அடிச்சுட்டு இருக்கோம். என்னம்மா நாலேஜ் இது, அதை எடுத்து போடுறாங்கம்மா அப்படியே. அப்போ இவங்களோட சினாரியோலாம் பாருங்கள். ஒரு காலங்காலத்தில் சிக்கா மாமாவும் சூர்யாவுக்கு என்ன வேலைன்னா, என்ன காலங்காலத்தில் பொழந்துட்டு படுத்து கிடக்கிற, காப்பி குடிக்கக்குள்ளே ஆரம்பம் இவங்க வீடியோ தான் அமுக்கலாம். காலையில் 5:30 மணிலேருந்து ஆரம்பம், ரெடி ஸ்டார்ட் அப்படின்னு ஆரம்பிச்சு விட்றாங்க. அப்போ இது எப்படி நல்ல அணுகுமுறையாக இருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச யூடியூப்பில் வந்து நல்ல அவேர்னஸ்ஸு, டைம் பாஸ் அப்படின்னா பரிதாபங்கள் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க வேற எங்கே என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க பர்சனல் கூட எனக்கு தெரியாது. அவங்க வந்து நல்ல ஒரு அவேர்னஸ், ஒரு எனக்கு பிடிச்சிருக்கும், நடக்கிற விஷயத்த அப்படி காமெடியா சொல்றாங்க. மாமனார் மாமியா பிரச்சனை கரண்ட் ட்ரெண்ட்ல பண்றாங்க. அடுத்து டிஎன் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு அரசியலை அந்த அளவுக்கு காமெடி பண்ணி யாரும் பண்ணல. டிஎன் ரூல்ஸ் ஒரு சேகுவாரா தம்பி, அவரு அரசியல் ஒரே சாட்டி செம்மையா இருக்கும். அவங்க மாலதி இவங்க கைதாக இருக்கிறத வச்சு ஒரு இதுமா 2 பாக்ஸ் மாதிரி போட்டு நம்ம வந்து அப்படின்னு பக்கத்தில், சார் நீங்கள் வாயை வச்சுக்கிட்டாவது இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் பாருங்கள். இப்போ அதை எப்படி சொல்கிறாங்கன்னா மாலதின்னு சொல்ல பண்ணுறாங்க. மாலத்தீவு இருங்க, மாலத்தீவு நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம், நீங்கள் கவலைப்படுறீங்க. அது இந்த ஆதாரங்கள்லாம் வச்சுருக்கேனே, நேராக போடணுன்னு நம்ம இலை கட்சியில் சேர்ந்துடுறோம், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி அதான் ட்ரோல் பண்ணுறாங்க, அரஸ்ட்டை ட்ரோல் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமேமா ட்ரெண்ட் ஆக்கி அது தாவே காலம் பயங்கரமாக போட்டு செய்வாங்க அவங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல நேரேஷன். நான் சொல்லுவேன், ஒரு விஷயத்த சொல்லணும் வெளியில், இந்த பேசியே சொல்கிறோம், அதை அவங்க நடித்து பின்னாடி இந்த க்ரீன் மேட் வச்சு அதை பிளர் பண்ணி காமிச்சு அவங்க எடுக்கிறாங்க. அது நல்ல விஷயம் தானே. ஹூஸ் யூடியூபர்னு கேட்டீங்கல்ல, உன்னை வெளிப்படைய வைக்கிறானா அவங்க யூடியூபர் தான். உன்னை ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபட வைக்கிறாங்க, விழிப்படைய வைக்கிறாங்க, விழிப்பட வைக்கிறாங்க, உனக்கு அது பயன்படுது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உச்சமாக சொல்கிறேன், சேலத்துலேருந்து ஒரு நண்பர், ஒரு இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர், அவர் ஒரு 17 லட்சம் பக்கம் கடலில் இருந்தாரா. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இஎம்ஐலேருந்து எஸ்கேப் ஆகுறது எப்படின்னு சொல்லி. கடன் வாங்கிட்டீங்க, நீங்கள் எஸ்கேப்லாம் ஆக முடியுங்கன்னா விஜய் மல்லையா விழுந்து ஓடுறதுக்கு அவ்வளோ காசு இருந்தால் கடன் அடிச்சிருப்பா. வெளிநாடு ஒரு பிளேட் டிக்கெட் காசு இருந்தால் கடன் அடிச்சிருக்கலாமே. நம்ம எஸ்கேப்லாம் ஆக முடியாது. பட் எப்படி ஒரு லோனை ஃபோர்க்ளோஸ் பண்ணுறது, எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ யார் பார்த்தாலும் எனக்கு தெரியல, எந்த சேனலில் பேசுகிறேங்கிறது எனக்கு மறந்து போச்சு, அதையும் சொல்லிடுறேன். ஆனால் அவர் அந்த லிங்கோடு எடுத்து கரெக்டாக 3 மாதத்தில் அந்த கடன் அடைச்சிருக்காருமா. அடைச்சி எனக்கு ஃபோன் அடிச்சிட்டாரு, இந்த வழி அடைச்சேன் சார், இந்த ட்ராக்கில் போனேன். முதல்ல நீங்கள் நான் சொன்னேன், முதல்ல பேங்க்ல லோன்லாம் எழுது, எவ்வளோ கடன் இருக்கு முதல்ல பாரு, அதில் எந்த லோனும் ஓடிஎஸ் ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணிக்கோ, க்ளோஸ் பண்ணு, அவ்வளோதான் பண்ண முடியும், க்ளோஸ் பண்ணிக்க, வேறு வழியே இல்லை. அடுத்தது பெல் யாராவது பணத்தை வாங்க, ஜொல்லு இருந்தால் ஜொல்லை கொண்டு வித்துரு. அப்போ அவர் சொன்னார், நாங்கள் ஜொல்லு வாங்கல 2000 3000 தான், இன்னைக்கு 1 லட்ச ரூபா இல்லை, 10 பவுன் வித்தினா 10 லட்ச ரூபா கடன் நீ அடைச்சிடுறல, கழுத்தில் 10 பவுன் செயினா கிடக்கு, வித்துட்டு கடனை க்ளோஸ் பண்ணு, கடன் இல்லாத வாழ்க்கை தானே நிம்மதி. அப்போ அதை கொண்டு வித்துட்டேன் சார், வித்துட்டு இதை லாக் பண்ணி கிடச்சேன். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, ஈகோ பார்க்காத,
உன் சொந்தக்காரனோ நண்பனோ எவங்கிட்ட கேட்கக்கூடாதோ அவங்ககிட்டே போய் கேளு. என் சூழ்நிலை இப்போ இப்படி இருக்குது, கொஞ்சம் பணம் கொடுங்க, நான் அடைச்சிடுறேன், மறுபடியும் பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லி கண்டிப்பாக கொடுப்பான். ஏன்னா அவனும் உன்னோட உறவாகிறது ரெடி ஆகிட்டு இருப்பான். ஏதாவது ஒரு வழியில் வந்துட மாட்டானா, சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மனநிலை இருக்கும். அதை செஞ்சுருக்காரு. லாஸ்ட்டாக சொல்கிறது ஃபஸ்ட்டு சொன்ன ஐடியா. முதல்ல யார் யாருக்கெல்லாம் கடன் வாங்கியிருக்கியோ, நீ என்ன வண்டி வச்சிருக்கீங்க, புல்லட்டே எதுன்னு சொன்னார். முதல்ல நல்லா தொடாது, இல்லை முடிஞ்ச ஒரு வாட்டர் வாஷ் பண்ணு, வாங்கிட்டு வந்து புது சட்டை ஒன்று எடுத்து போடு, நல்ல சட்டை, நல்ல பேண்ட்டு. ஏன்னா ஷர்ட் வந்து உன்னோட கான்ஃபிடன்ட் லெவல் அதிகப்படுத்தும். சட்டை அழுக்காக தான் எனக்கு மாதிரி இருக்கும். சட்டை, அந்த ட்ரெஸ்ஸிங், ஷேவிங், இந்த மாதிரி நீட்டாக பண்ணிட்டு கடன் வாங்கின வீட்டுக்கே போ. நேரா ஒளியெல்லாம் வேண்டாம், நேராக கடன் வாங்கின வீட்டுக்கே போ. போயிட்டு நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வாங்கின உண்மை, இன்னைக்கோட வட்டியை நிப்பாட்டிக்கங்க, இந்த நிமிடத்தோட வட்டியை நிப்பாட்டுங்க, நான் கண்டிப்பாக அசலை கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீங்கள் டெய்லியும் தொல்லை பண்ணியிருந்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் பண்ண முடியாது, கடையை பூட்டி நான் ஒழிய முடியாதுல்ல. தொல்லை பண்ண மாதிரி தான் ஒரு 6 மாதம் கடனை அடைச்சிருவேன். நீங்கள் தொல்லை பண்ணீங்கன்னா நான் சூசைட் தான் போகணும், இந்த வேறு ஆப்ஷன் கிடையாது. நான் கடையை விட்டு ஓடிடுவேன், நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லு, தைரியம் சொல்லு. சார் பயமாக இருக்குது, இந்த பயம்தான் உன்னை மேலே கடங்காரனாகும், நேராக போய் சொல்லுங்க. அதே மாதிரி போய் சொல்லிருக்காரு தம்பி. அதே மாதிரி சொன்னதை போய் புது சட்டை எடுத்து போட்டு, அதுக்கு ஆயில் ஓப்பன் ஒன்று கேட்க மாட்டாங்க. புது சட்டை எடுத்து போட்டு, உங்கள்கிட்ட பணமான வாஸ்தவம், தோற்று போயிட்டேன், தர்றேன், டைம் கொடுங்க. டைம் கொடுத்துருக்காங்க அவங்களும், கடன் கேட்டால் டைம் கேட்டால் கொடுங்க. ப்ரீத் பண்ணிமா, ஒரு 3 மாதத்துக்குள்ளே ப்ரீத் பண்ணிமா. அது சொல்கிறாப்புல 20 மணி நேரம் இதை பற்றியே வச்சாரா, எதை தூக்கி எங்கே வைக்கலாம், எதை தூக்கி எங்கே வைக்கலாம், எதை தூக்கி வச்சு கடனை அடிச்சிட்டேன்னு அடிச்சிட்டாரு, ஃபோன் அடிச்சிட்டாரு. எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ நான் சொன்ன செய்தி நல்ல வழியில் கன்வே ஆயிருக்குல்ல. அந்த தம்பியை ஒரு நாள் வீடியோ போட வைக்கிறது, ஒரு வீடியோ போடு தம்பி, மற்றவனுக்கு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இதுதான் நல்ல விஷயங்களை கடத்துறது. எனக்கு தெரிஞ்ச நல்ல வட்டியை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீ உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த என்கிட்ட சொல்லுங்கள். பட் உங்கள்கிட்ட நல்ல விஷயம் எதுவுமே இல்லையே. இவங்க சொல்லிக் கொடுக்க பிறகு கிரிஞ்சிமா, எதிர்கால சந்ததி வந்து இப்படியெல்லாம் ஜெயிச்சிடலாமோன்னு நினைக்கக்கூடாதுல்ல. குழந்தைங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணலாம், வியூஸ் வரும், காசு வரும். எவனும் சொன்னது 3 வீடியோ தொடர்ந்து அடிச்சுன்னா சேனலே இருக்காது. மறுபடியும் நீ மெயில் ஐடி ஆரம்பிச்சு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து உனக்கு ₹1 எனக்கு ₹1 மாதிரி ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கணும். அதெல்லாம் ஒரு எளிதான விஷயம் இல்லை. நல்ல விஷயங்களை தொடர்ந்து சொல்லுவோம். நன்றி சார்.